எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது, கிரக நிலை மாற்றங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் எந்தெந்த பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ரணருண ரோகஸ்தானத்தில் சனி, ராகு கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன் பாக்கியஸ்தானத்தில் குரு, சந்திரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் கேது என வலம் வருகிறாங்கன்னு சொல்லலாங்க. கிரகநிலை மாற்றங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலன்களை தரப்போகுதுங்க. ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் சமமாக பழகும் குணம் கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க. பணவரவு பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாகவே இருக்குங்க. மனதில் ஏதாவது ஒரு டென்ஷன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உடல் சோர்வு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. முயற்சிகளில் நீங்கள் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி புதிய நண்பர்களோட அறிமுகமும் அவர்களால் பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சில பேர் பார்த்திங்களா, வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் குறைங்க. வழக்கு விவகாரங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து தடங்கல்கள் அனைத்துமே நீங்குங்க. சாதுரியமான பேச்சு விவார விருத்திக்கு கை கொடுக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அலையக்கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகுன்னே சொல்லலாம். பிள்ளைகளோட தேவையை பூர்த்தி செய்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிப்பீங்கன்னு சொல்லலாங்க. உறவினர்கள் வருகை இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. பணவரவு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அமையுங்க. அதே மாதிரி சாதுரியமான பேச்சே வெற்றிக்கு உதவும். மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படித்து மற்றவங்ககிட்ட நல்ல மதிப்பை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி திறமையான செயல்பாடுகள் உங்களோட வெற்றிக்கு உதவுன்னே சொல்லலாங்க. உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேருங்க. முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அது உங்களோட எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். சில பேர்த்துக்கு கூட்டு முயற்சிகளில் லாபம் கூட இருக்குன்னு சொல்லலாம். சில பேர் குடும்பத்தினோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கக்கூடிய ஒரு யோகம் அமைய போகுதுங்க. நீங்கள் இந்த டைமில் இது செஞ்சால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க. அதே மாதிரி தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி உங்களுக்கு அடையக்கூடுன்னே சொல்லலாம். இதனால் சேமிப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சில பேர்த்துக்கு உங்களோட உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான ஒரு பலனை திருப்தியையும் கொடுக்கும். அதே மாதிரி எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தால் கூட உங்களோட தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை நீங்கள் போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். சித்திரை 1, 2 பாதத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னா கூட வைத்திய செலவும் வீண் விரைய செலவும் நீங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும்னு சொல்லலாங்க. அந்த விரைய செலவை நீங்கள் சுப செலவாக மாற்றுறது ரொம்பவும் சிறந்ததுங்க. அதாவது வீடு கட்டுறது, ஏதாவது வண்டி வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது வாங்கினீங்களா அது உங்களுக்கு விரைய செலவு ஆகிறது சுப செலவாக மாறும். இதனால் சில சமயம் மனக்கவலை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. இதனால் ஜாதக தசாபுத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்றதுனால மனதில் ஆறுதலும் நம்பிக்கைகளும் உண்டாகுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்காது, வெற்றியை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தினமுமே விநாயகர் அகவல் படித்து ஸ்ரீ கணபதியை வணங்க எதிர்ப்புகள் அனைத்துமே விளங்கி போட்டிகளும் குறைங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாக்குன்னே சொல்லலாங்க.
இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே நெருக்கடியான பல பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்குங்க. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க. பயணங்களும் அவற்றால் பல நன்மைகளும் உண்டாக போகுதுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீங்க. மற்றவங்க மேலே இரக்கம் ஏற்படுங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரப்போகுது. தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும்னு சொல்லலாங்க. அதனால் பல லாபமும் உங்களுக்கு காத்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலைப்பளு குறைவால் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. எதையுமே செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே ஏற்படும்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் குதூகலமான ஒரு சூழ்நிலை காணப்படுங்க. அதே மாதிரி தம்பதிகளுக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்கும். பிள்ளைங்க மூலம் உங்களுக்கு பெருமைகள் வந்து சேருன்னே சொல்லலாங்க. உறவினர்களோட மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கலைத்துறையினர் பொறுத்த வரைக்குமே பொறுமையுடன் செயல்பட வேண்டுங்க. மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாங்க. அயல் நாட்டில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் பெற போகிறீங்க. மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே நீங்க போகுது. நினைத்தபடியே பண உறவுகளை நீங்கள் பெற போகிறீங்க. லாபத்தையும் அள்ள போகிறீங்கன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைய போகிறீங்க. பண வரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குங்க. மற்றவங்க மேலே இரக்கம் உண்டாகும். மாணவ கண்மணிகள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண திட்டமிட்டு படித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க. மன மகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்களும் இந்த காலகட்டத்தில் நிகழுன்னே சொல்லலாங்க. பரிகாரமாக ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி வர சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வர இந்த கடவுளை ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி வாங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயன்னே சொல்லலாங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கன்னி ராசி புதன் பகவானுக்குரிய ராசியாக இருக்கிறதுங்க. புதன் பகவானின் அம்சம் கொண்டவராக இருப்பவர் பெருமாள். எனவே கன்னி ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் பல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கு ஒவ்வொரு புதன்கிழமைகளில் புதனின் அம்சமாக இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதனால பொருளாதார ரீதியில் சிறந்த ஏற்றங்களை உங்களால் பெற முடியும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் மரகதம் கல்லை பதித்து வலது கை மோதிர விழலில் புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஹோரையில் அணிந்து கொள்வது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி புதன்கிழமைகளில் நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிரை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது புதனின் அருட்கடாசம் உங்களுக்கு உண்டாகனே சொல்லலாங்க. புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. பொருளாதார வசதி குறைந்த மாணவர்களுக்கு பள்ளி சீருடை புத்தகங்கள் போன்றவற்றை நீங்கள் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சிறந்த ஒரு பரிகாரமாக இது சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி திருமணமான வசதி குறைந்த ஏழை பெண்களுக்கு மூக்குத்தி தானம் அளிப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் அருகில் இருக்கும் கோயில்களுக்கு இஷ்ட தெய்வமான தெய்வங்களுக்கு நீங்கள் சென்று வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுங்கன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு மாற்றம் இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு மனிதன் பிற விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தி அறியப்படுவதற்கு காரணம் அவனோட சிந்தனை ஆற்றல் தாங்க. ஜோதிட விஞ்ஞானத்தின்படி மனிதனை விண்ணில் இருக்கும் நவகிரகங்கள் கட்டுப்படுத்துது. இதில் மனிதனின் சிந்தனை திறனுக்கு காரணமான கிரகம் புதன் அப்படிங்கிறது இருக்குதுன்னே சொல்லலாங்க. 12 ராசிகளில் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகள் புதனின் ஆதிக்கம் கொண்ட ராசிகளாகவும் சொல்லப்படுதுன்னே சொல்லலாங்க. இதில் கன்னி ராசி குறித்தும் கன்னி ராசியினர் வாழ்வு மிக சிறப்பாக அமைய சில பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் கன்னிராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா
உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க, நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. உங்களுடைய ராசிக்கு நாராயரை வழிபட உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையுன்னு சொல்லலாங்க. புதன் அதிபதியாக கொண்ட ராசி கன்னி ராசி அப்படிங்கிறதுனால இந்த கன்னி ராசி அன்பர்கள் நேர்மையாகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ மேலும் பல வாழ்த்துக்கள் சொல்லி இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆல் வியூஸ், தேங்க்யூ.